அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, இந்த வார வியாழக்கிழமை உங்களை குபேரனாக்கும் லக்ஷ்மி குபேர தீபம் வீட்டில் எத்துணை மணிக்கு ஏற்ற வேண்டும், எப்படி ஏற்ற வேண்டும், இந்த வாரம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன். கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த பதிவை உங்களுக்காக தந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஒருவர் 48 வாரங்கள் குபேர தீபம் ஏற்றுகின்றாரோ நிச்சயம் குபேர யோகம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு சிறப்பு வழிபாட்டை வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரது வழக்கம். அந்த வகையில் வருகின்ற பங்குனி மாதத்தில் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து அந்த வாட்ஸ்அப் குழுவில் தினமும் ஒரு வேல் துதி சொல்லித்தர போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, பூஜை பெருசாக பண்ண வேண்டாம், விரதம் எதுவும் தேவையில்லை, கட்டுப்பாடு எதுவும் தேவையில்லை. நான் சொல்லித்தர வேல் துதியை தினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு முறை கேட்டால் போதும், அல்லது சொன்னால் போதும். அந்தந்த நாளில் நிச்சயம் பங்குனி மாதம் உங்களுக்கு முருகன் அருளால் சாதகமாக இருக்கும். அதனுடைய குரு காணிக்கை, அதை எப்படி செலுத்தணும், எல்லா விவரமும் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க இணைந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் லக்ஷ்மி குபேர தீபம் ஏற்ற வேண்டிய நாள் 12/3/2026 மாசி 28 வியாழக்கிழமை. ஏற்ற வேண்டிய நேரம் மாலை 6:10 7:10 வரை. எந்த இடத்தில் ஏற்ற வேண்டும்? பூஜை அறை, சமையலறை அல்லது ஹாலில் எங்கனாலும் ஏற்றலாம், தவறு கிடையாது. எப்படி ஏற்ற வேண்டும்? ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு, அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விளக்கில் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையினுடைய மந்திர சக்தி ஆனந்தொளி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க, அல்லது நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். திசை வடக்கு. நெய்வேத்தியமாக ஏதேனும் பல வகைகளை நெய்வேத்தியம் வைங்க, அது எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நெய்வேத்தியம் வைத்து ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு அந்த தீபத்தின் சுடரொளியை பார்த்து 27 முறை சொல்ல வேண்டும். சொல்லி லக்ஷ்மி குபேரரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்கள். அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். 7:10க்கு மேலே தீபத்தை குளிர வச்சுக்கோங்க. அந்த நைவேத்தியத்தை எடுத்து நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு கொள்ளுங்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, இந்த வருடம் அட்சய திருதியை ஒரு அற்புதமான விஷயம், இதுவரை யாரும் உங்களுக்கு சொல்லித்தராத ஒரு விஷயத்தை சொல்லித்தர போகிறேன் வாட்ஸ்அப் குழு மூலமாக. தசமகா வித்யா தேவிகளில் 10வது தேவியாக காட்சி தரும் தாந்திரீக லட்சுமியான கமலாத்மிகா தேவியினுடைய தாந்திரீக உபாசனை வாட்ஸ்அப் குழு மூலமாக அன்று ஒரே நாளில் 11 பாடமாக சொல்லித்தர போகிறேன். விரதம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, தீட்டு பார்க்க வேண்டாம். ரொம்ப அற்புதமான உபாசனை. கலந்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்கள் வழங்குவார்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.